கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் நீங்கள் அநேக கேள்விகளோடு கூட இருக்கலாம். என் வாழ்க்கையில் இப்படியே தான் இருக்குமா? என் வாழ்க்கை மாறாதா? நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறதா உணர்றேனே, நான் எப்பயும் தாழ்மையாக தான் இருக்கணுமா? எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்காதா? யாரும் மதிக்க மாட்டாங்களே, என் முயற்சிக்கு எதுவுமே பலனே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாரும் என்னை ஒதுக்குனது போல உணர்கிறேன். இப்படி அநேக கேள்விகளோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்று அப்பா உங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 2nd chapter verse 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களை புழுதியிலிருந்து எடுப்பார். இன்னைக்கு பாவம், அசுத்தம் போன்ற இருள்கள்ல இருக்கலாம், அந்த புழுதியில சிக்கி கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க, அந்த தூசி, அந்த பாவம் என்ற அந்த அழுக்கை எல்லாவற்றையும் தட்டி உதறி தள்ளி உங்களை எடுத்து உங்களை பரிசுத்தமாய் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. ஏன்னா அப்பா உங்களை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த புழுதியிலிருந்து எடுத்து என்ன பண்ண போறாங்களாம், எளியவனை குப்பையிலிருந்து நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ உங்களை லிஃப்ட் பண்ண போறாங்க. இன்னும் எந்தெந்த காரியத்தில் எனக்கு உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு உயர்வு தந்து உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்கள் இருக்கிற நிலைமையில இல்லை, உங்களை பிரபுக்களோட ராஜாக்களோடு கூட உட்கார பண்ணும்படி உங்களுக்கு நான் அற்புதத்தை செய்வேன். உங்கள் பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆகும். நீங்கள் செய்கிற அந்த வேலைகளில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அப்பா கொடுப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, அங்கே அநேகர் வேலை செய்யலாம். அவங்க எல்லாரை பார்க்கலும் உங்களுக்கு அப்பா விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அப்பா உங்களை உயர்த்துவாங்க. யாருக்கு முன்பாகவும் நீங்கள் தலை குனிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா உங்களை தலை குனிந்து போக விடவே மாட்டாங்க. நிச்சயமாக நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்றாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை. லூக் 18 chapter 10 to 14. இங்க 2 பேர் ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தர் பரிசேயன், இன்னொருத்தர் ஆயக்காரர். 11ஆம் வசனம் பாருங்க. பரிசேயன் சொல்றாரு, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போல இல்லை, நான் சூப்பர் பரிசுத்தவானா இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் 10 கட்டளையை கீழ்ப்படுகிறேன், வசனத்தெல்லாம் கீழ்ப்படுகிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி அவர் தன்னை பெருமையாக அங்கே சொல்றாரு. பாருங்க, அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்க, வாரத்தின் 2 தடவை நான் உபவாசிக்கிறேன். வாரத்துக்கு 2 நாள் என்ன பண்றாராம், உபவாசிக்கிறார். நான் கர்த்தருக்குள்ள அவ்வளோ வைராகியமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. என் சம்பாத்தியத்தெல்லாம் தசம பாகம் கொடுக்குறேன். அப்பாவுக்கு 10ல் 1 பங்கு நான் தசமாகத்துக்கு கூட கொடுக்குறேன். நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு. 13ஆம் வசனத்தில் ஆயக்காரர் வர்றாரு. அந்த ஆயக்காரர் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு சொல்லுகிறார். தன் மார்பிலை அடித்து கொண்டு சொல்லுகிறார், தேவனே, பாவியாகி என் மேலே கிருபையாரும். அவர் என்ன சொல்றாரு, தன்னை தான் தாழ்த்துகிறார். தாழ்த்தி சொல்றார், அப்பா இந்த பாவியாகிய மனுஷன்பா, அறியாம நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னிங்க, என்னை மன்னிங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றார், தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்பா சொல்றாங்க, அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்தில் அப்பா அருமையாக சொல்றாங்க, தன்னை தான் தாழ்த்துகிறவனை நான் உயர்த்துவேன் என்று சொல்றாரு. இன்னைக்கும் நீங்க நான் தாழ்ந்து இருக்கிறேன்னு தான் நினைக்கிறீங்க. முதல்ல சொன்னது போல என் வாழ்க்கையில நான் தான் ரொம்ப தாழ்ந்த நிலைமையில இருக்கிறேன், என்னை யாரும் மதிக்கல, நான் செய்யறதுக்கெல்லாம் பலன் இல்லை, என்னை எல்லாம் ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தாழ்ந்த நிலைமையில இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. தெரியுமா, உங்களை தான் அப்பா இந்த காலை நேரத்தில் நான் உயர்த்துவேன் என்று சொல்ல, எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் அப்பா என்ன பண்ண போறாங்க, உங்களை உயர்த்த போறாங்க. சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 6வது வசனம். சாம்ஸ் 147 verse 6ல கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். அப்ப சொல்றாங்க, இந்த உலகத்துல சாந்தமா இருக்கிறவங்கள தான் நான் உயர்த்துவேன். அப்படின்னு என்ன அர்த்தம், கோபம் வராதவர்களை தான்
நான் உயர்த்துவேன். அதனால தான் அப்பா சொல்றாங்க, கோபம் வந்துச்சுன்னா தேவனுடைய நீதியே அங்க என்ன ஆகாதான், நடக்காதான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அப்பா சொல்றாங்க, ஜேம்ஸ் 1st சாப்டர் வெர்ஸ் 20ல, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஒரு மனிதனுக்கு அப்போ கோபம் வந்துச்சுன்னா, அப்பா உங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்சா கூட என்ன ஆகாதான், அந்த நன்மை நடக்காதான். நமக்கு வருகிற அந்த கோபம் அந்த நன்மையை என்ன பண்ணுது, தடுத்துடுது. இங்க சாந்த குணமுள்ள என்று பார்த்தோம். பைபிள்ல யாரை நமக்கு சாந்த குணமுள்ளவன்னு சொல்றாங்க? மோசேயை தான் சாந்த குணமுள்ளவன் என்று சொல்றாங்க. அந்த மோசேக்கு என்னாச்சு பாருங்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துல 8வது வசனம், நம்பர்ஸ் 20 சாப்டர் வெர்ஸ் 8ல அப்பா சொல்றாங்க, கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு சொல்றாங்க. முதல் வாட்டி கண்மலையை அடிக்க சொன்னாங்க, 2வது வாட்டி கண்மலையை பார்த்து பேச சொல்றாங்க. 10வது வசனம், மோசே அந்த சபையார் எல்லாரும் கூட இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப என்ன பண்றாங்க, கலகம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சபையார் எல்லாரும், அந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கலகம் பண்ணும் பொழுது இவருக்கு மோசேக்கு என்ன வந்துச்சு, சாந்த குணமா இருந்த அந்த மோசேக்கு கோபம் வந்து விட்டது. கலகக்காரரே கேளுங்கள்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறாரு, சத்தம் போடுறாரு. அவருக்கு கோபம் வந்துருச்சு. அந்த கோபம் வந்ததுனால அவர் பண்ண காரியம் பாருங்க. 11வது வசனம், தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். அப்ப என்ன சொன்னாங்க, 8வது வசனத்துல கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு சொன்னாங்க. முதல் வாட்டி தான் அடிக்க சொன்னாங்க. இப்போ இந்த கோபம் வந்ததுனால அவர் தன்னை என்ன பண்ணிட்டாரு, மறந்து அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. எது ரொம்ப முக்கியம், அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியம். அந்த வார்த்தைக்கு, அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால இந்த கோபம் வந்ததுனால என்ன ஆச்சு, கீழ்ப்படியாமை வந்து விட்டது. அதனால என்ன நடந்துச்சா பாருங்க. 12ஆம் வசனத்துல, நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினால், கோபம் வந்ததுனால விசுவாசமே போச்சு. விசுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் போனதுனால சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவனுடைய நீதி மோசையை குறித்து என்ன, இஸ்ரவேல் ஜனங்களே கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனோம். இவருக்கு இந்த கோபம் வந்ததுனால இவரே எங்க போக முடியல, கானானுக்கு போக முடியல. அது எவ்வளோ பெரிய சாந்தம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இன்று கோபப்படுறதா இருந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த கோபத்தை விட்டுடுங்க. அப்பாகிட்ட கேளுங்க, எனக்கு இனிமேல் கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பா உங்களுக்கு கோபம் வரக்கூடாதபடி காப்பாராக. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசி கொண்டிருந்தீங்க. ஆம் தகப்பனே, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கீங்க. அந்த உயர்த்துறதுக்கு என்ன காரியெல்லாம் தடையா இருக்கோ அதை காண்பித்து குறித்து அந்த எல்லா தடைகளையும் இப்பொழுது உடை தெரிந்து இப்பொழுதே நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. அவங்க என்ன பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டிருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி அவளுக்கு தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் சொந்தக்காரர்களுக்காக, பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஐசியூல இருக்காங்க, அவங்களுக்கு சுகம் வேண்டுமே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இப்பொழுது இந்த நொடியே நீங்க அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. அவர்கள் எல்லாருக்கும் இப்பொழுதே உடைய தலைமுறையால் சுகத்தை கட்டளை எடுக்கிறதுக்காக, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். அவளுக்கு என்ன உறுப்பு இல்லை என்று சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்களோ அந்த உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகிறதுக்காக, செயலிழந்த உறுப்புகள் இப்பொழுதே உடைய தலைமுறையுள்ள கரம் தொட்டு புதிய உறுப்புகளை தருகிறதுக்காக நன்றி தகப்பனே. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இப்படி பிள்ளை வேலை இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல வேலையை கொடுக்குறீங்கப்பா. வேலையில் ஒரு உயர்வு இல்லை, ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு சொல்லி பார்க்குறவர்களுக்கும் நல்ல ஒரு வேலையை கொடுத்து, கன்ஃபர்மேஷன் கொடுத்து, நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரீங்க, வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை தரீங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி தரீங்கப்பா. பிஸ்னஸை ஆசீர்வதித்து ஃப்ளரிஷ் பண்ணுகிறதுக்காக நன்றி. பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரமாக இருந்து அற்புதமாய் நீர் வழி நடத்துகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்க கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ப்ரேயர் பாயிண்ட் இந்த கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு ஜெபிப்பேன். இயேசுப்பா எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.